யாரும் வந்து சாப்பாடுலேருந்து தள்ளி இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. தோ யூ ஆர் ஆன் அ ரைட் வெயிட், தோ நீங்கள் ஃபிட்டாக இருந்தாலும் டிசேபிள் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா டெஃபினெட்லி அவங்க வந்து ஏன் டைரி ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா கேக்ஸ், பப்ஸ் இந்த மாதிரி ஃபுட்ஸை நைட் டைம். ஒரு டயட் செக் பண்ணுறோம், எனக்கான ஒரு டயட்டை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லைனாலுமே என்னால் என்னோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்க முடியுமா மேம்? ஃபிசிக்கல் ஆக்டிவாக நீங்கள் இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு நாளில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, நீங்கள் வாக் பண்ணி ஆஃபீஸ் போகிறீங்க, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, டயட்டை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து யூ கேன் மெயின்டைன். பட் ஃபிசிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கிறது இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். எல்லாருமே வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவ் எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் பண்ணணும், நான் வெயிட் லூஸ் பண்ணணும், வாக்கிங் பண்ணணும், நான் வந்து என்னோடய வெயிட்டை வந்து நான் வந்து ட்ரிபிள் த டைம் குறைக்கணும், ஐ ஷுட் பிகம் ஃபிட், நான் வாக்கிங் பண்ணணும் கிடையாது. தோ யூ ஆர் ஆன் அ ரைட் வெயிட், தோ நீங்கள் ஃபிட்டாக இருந்தாலும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கும் உங்களோட வெயிட் லாஸ்க்கும் வந்து சம்மந்தம் இருந்தாலும் இதனால தான் நீங்கள் பண்ணணுங்கிறது கிடையாது. டு கீப் யுவர் செல்ஃப் ஃபிட், உங்களோட பாடியை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு, உங்கள் மசிலை வந்து டோன்டப்பாக வச்சுக்கிறதுக்கு, பாடி பார்ட்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் எக்ஸாக்ட்லி லைக் ஒரு பைக் இருக்குது, இல்லை ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் இருக்குன்னா அந்த டிவைஸை நீங்கள் யூஸ் பண்ண போது தான் நல்லா ஓடும் இல்லையா? நீங்கள் ஓடாமே வச்சுருந்தா அது வந்து பழசாயிடும். அதே தான் நம்மளோட பாடி, நம்ம ஆக்டிவாக வச்சுக்க இட் வில் பி வெரி ஆக்டிவ். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவ் இஸ் டெஃபினெட்லி நீடட் டு கீப் யுவர் பாடி ஆக்டிவ். ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஸ்டினுக்கு வந்து கேட்ட கொஸ்டினுக்கு கிறிஸ்பான ஆன்சர் டெஃபினட்டாக பேசிக்காக ஃபிசிக்கலாக ஆக்டிவாக வச்சுக்கிட்டு ரைட் ஃபுட் சாப்பிட்டா ஃபிட்டாக வச்சுக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கிறதுல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எவ்வளோ முக்கியம்னு சொல்லியிருந்தீங்க. பட் இது எக்ஸப்ஷனலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிசேபிள் பர்சன் இருக்காங்க, ஒரு வீல் சேர்லையோ இல்லை பேரலைஸ்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களால ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சுக்க முடியாது. அவங்க தன்னோட உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்காக என்ன விஷயம்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்? ஓகே, இட்ஸ் அ குட் கொஸ்டின். ஸோ இப்போது டிசேபிள் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா டெஃபினெட்லி அவங்க வந்து கேலரி ரெஸ்ட்ரிக்டட் டயட்டாக சாப்பிட ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக அவங்களால ஆக்டிவாக இருக்க முடியாது. ஸோ எனர்ஜி வந்து உங்களுக்கு கேலரி பர்னே ஆகாது லிட்ரலி வந்து. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்களுக்கு நம்ம எனர்ஜி வந்து பர்ன் ஆகும், கேலரி பர்ன் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம தூங்குறோம் அப்படிங்கிறது கூட இட் பர்ன்ஸ் சர்டன் அமௌண்ட் ஆஃப் கேலரி. வென் யூ டேக் ஒரு பொருளை வந்து நீங்கள் எடுக்கிறீங்க, இட் நீட்ஸ் சம் எனர்ஜி. இதையும் தாண்டி பெருசாக எனர்ஜி பர்ன் ஆகாது அவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க டெஃபினட்டாக வந்து ஒரு அட்வைஸ் எடுத்து கேலரி ரெஸ்ட்ரிக்டட் டயட்டாக சாப்பிட்ணும். மார்னிங் லைட் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு, லன்ச் வந்து மீடியம் லஞ்சாக சாப்பிட்டுட்டு, நைட் டின்னர் ரொம்ப லைட்டராக சாப்பிட்ணும். ஸோ இந்த கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் வித் நல்ல குட் ஹெல்தி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படி சாப்பிடும் போது தே வில் பி ஏபிள் டு மெயின்டைன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்லாம் வந்து உட்கார்ந்த மாதிரியே டு ஹேண்ட் மூமெண்ட்ஸ், ஷோல்டர் மூமெண்ட்ஸ், இல்லை இன்கேஸ் அவங்க கையில் தான் அவங்க டிசேபிள்டாக இருக்காங்கன்னா லெக் மூமெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி எக்ஸசைசஸ் சொல்லித்தராங்க. நிறைய விஷயம் சேஞ்ச். இப்போ வந்து கைரோ ப்ராக்டிஸ்னர்ஸ்னு வராங்க, தே கிவ் யூ நல்ல அந்த ஒரு மசாஜ் மாதிரி சொல்லி என்ன பண்ணலான்னு நிறைய ஃபிசியோதெரபிஸ்ட் அதுக்கு கைட் பண்ணுறாங்க. அதோட கைடன்ஸ் எடுத்து பண்ணும் போது தே வில் பி ஏபிள் டு மெயின்டைன் தர் ஹெல்த். ஓகே, இப்போ நம்ம கேலரிஸை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னாலே டோட்டலாக இந்த டைரி ப்ராடக்ட்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிடுறது நல்லதுன்னு சொல்கிறாங்களா மேம்? அது எந்த அளவுக்கு உண்மை? இப்போது வேகனிசம் பற்றி நம்ம ஸ்டார்டிங்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வேகனிசமோட கான்செப்ட் அப்படி என்னென்னா வாட் எவர் இஸ் அண்டர் ரூட் அவாய்ட் பண்ணிடுவாங்க, டைரி ப்ராடக்ட் இஸ் அவாய்டட். ஸோ தட்ஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் வேகனிசம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் டைரி ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா அட் டைம்ஸ் எக்ஸசிவ் டைரியா அலாங் வித் எக்ஸசிவ் ஃபேட் எடுக்கும் போது இட் இஸ் லீடிங் டு கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுது, ஃபேட் டெபாசிஷன் அதிகமாகிடுது. அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் வந்து அதை கட் டவுன் பண்ணணும்னு யோசிக்கிறோம். பட் லிமிட்டட் குவான்டிட்டியில் லிமிட்டடாக சேஃபராக ரொம்ப எக்ஸசிவ் ஃபேட் இல்லாமல் டைரியை நம்ம எடுக்கும் போது இட் இஸ் குட் டு டேக். டோட்டலாக அவாய்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அன்லெஸ் அண்ட் அன்டில் சர்டன் மெடிக்கல் கண்டிஷனுக்கு அவாய்ட் பண்ணணும். பட் எல்லாரும் வந்து அவாய்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பிகாஸ் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பாருங்கள், மில்க்லேயோ இல்லை கர்ட்லேயோ உங்களுக்கு கிடைக்கிற வந்து கால்சியம், மினரல்ஸ் எதுலேயுமே உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. வி ஸ்டார்ட் டேக்கிங் மில்கெல்லாம் ஒரு டைமில் வந்து 1 கிளாஸ் 2 கிளாஸ் மில்க் டே குடிச்சிட்டு இருந்த காலம் போய் இப்போ மில்க் எடுத்தால் வி கேம் டு அ சினாரியோ எங்கே மில்க் எடுத்தால் நம்மளுக்கு ஃபேட் ஆகிடும்னு. ஆக்சுவலி இல்லை, லிமிட்டட் குவான்டிட்டியில் அளவோடு வந்து டைரி ப்ராடக்ட்ஸ் எடுத்தால் இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த்.
இப்போ நீங்க மில்க்கை பத்தி சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு இருக்க டவுட்டு, நிறைய பேர் நைட்டு பால் குடிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் டைஜஸ்ட் ஆகாது, அதனால பால் குடிக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க எதை வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க? எல்லாருக்கும் வந்து பால் குடித்தா டைஜஸ்ட் ஆகாதுங்கிறது கிடையாது. நிறைய பேருக்கு வந்து பால் குடிக்கிற ஹேபிட்டே இருக்கும். அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கும். பட் த இஷ்யூ இஸ் ஆல் த்ரூ த டே நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த பாலையும் சேர்த்து குடிக்கிறீங்கிறது தான். அகெயின் ஐம் டாக்கிங் அபவுட் கேலரி நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்கன்னு. நீங்கள் அந்த ஹெவி டின்னராக சாப்பிட்டுட்டு திருப்பி நைட் பால் குடிச்சிட்டு தூங்குறீங்க அப்படிங்கிற போது உங்களுக்கு டைஜஷன் இஷ்யூ வரலாம். இல்லை நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியோ இல்லை ஒரு 15-20 மினிட்ஸ் முன்னாடியோ பால் குடிச்சிட்டு உடனே தூங்க போகிறீங்கும் போது டைஜஷன் இஷ்யூ வரலாம். அதுவுமே வந்து அதான் இண்டிவிஜுவல் டிஃபர்ஸ் இந்த பாடி தான். எல்லாருக்கும் வந்து அது டைஜஷன் இஷ்யூ க்ரியேட் பண்ணுறதில்ல. அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து செட் ஆகி எல்லாருக்கும் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இல்லை. தெர் ஆர் ஃபியூ பீப்புள் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ஒன் திங் அவங்களுக்கு அது ஹேபிச்சுவலாக இருந்தால் அவங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, மில்க் இஸ் நெசசரி அட் நைட் அப்படின்னு நினச்சிங்கன்னா டின்னரை லைட்டராக சாப்பிட்டுட்டு அந்த மில்க் அந்த நைட்டுக்கு எடுங்க. டோன்ட் டேக் அ ஹெவி டின்னர் அலாங் வித் இட். டோன்ட் டேக் திஸ் மில்க் அண்ட் கோ டு பெட். இட்ஸ் அட்வைசபிள் டு ஃபாலோ தட் வே. நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகணும் அப்படின்னா ஒரு நியூட்ரிஷன் தேவை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மேம், அந்த மாதிரி என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் இருக்குது? வெரி ட்ரூ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் அப்சார்ப்ஷன் இருக்கிறதுக்கு வந்து விட்டமின் டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு நியூட்ரியன் வந்து நம்ம பாடி இஸ் மேடப் அந்த மாதிரி ஒரு நியூட்ரியன் நல்லா அப்சர்வ் ஆகணும் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்க மற்ற நியூட்ரியன்ஸ் நல்லா இருக்கணும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அதே மாதிரி டயட்ரி ஃபேட், நல்ல ஹெல்தியர் ஃபேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட், அன்சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது. ஸோ இந்த டயட்ரி ஹெல்தி ஃபேட் வந்து நம்ம பாடியில் இருந்தால் தான் ஓரளவுக்கு அது ஃபேட்லெஸ் டயட் சாப்பிட்றோம், ஃபேட்டே எடுத்துக்கக்கூடாதுங்கிறது போக ஒரு ஹெல்தி ஃபேட் இருந்தால் தான் ஃபேட் சால்யூபிள் விட்டமின் சொல்லுவாங்க. விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் கே இதெல்லாம் வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு ஹெல்தியான ஃபைபர் ஃபுட் சாப்பிட்றோம் அப்படின்னா தான் அயனாக இருக்கட்டும் இல்லை மற்ற மினரல்ஸாக இருக்கட்டும் நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கு பாடியில் அப்சர்வ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த இந்த சில நியூட்ரியன்ஸ்லாம் வந்து நம்ம எப்போவுமே விட்டமின் ரிச், மினரல் ரிச் ஃபுட் சாப்பிட்றது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். இப்போ சில பேர் பார்த்தோம்னா நல்ல டயட் பிளான்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு வீக்லி 6 days அதை ஃபாலோ பண்ணிவிட்டு 1 day சீட் டேன்னு சொல்லிட்டு தனக்கு பிடிச்ச எதை வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுறாங்க. அது சரியான விஷயம் தானா? ஒரு நாள் சீட் டே எடுக்கிறது தப்பு இல்லை. பிகாஸ் நம்ம வந்து எல்லாருமே வி ஆர் born டு ஹாவ் அ குட் ஃபுட், என்ஜாய் அண்ட் லிவ் அ ஹாப்பி லைஃப். ஸோ அந்த கான்செப்ட் படி பார்த்திங்கன்னா யாரும் வந்து சாப்பாடுலேருந்து தள்ளி இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. பட் ஒரு டேல சீட் டேன்னு எடுத்துகிட்டு எக்ஸசிவாக ஃப்ரைட் ஃபுட்ஸ், எக்ஸசிவ் ப்ராசஸ் ஃபுட்ஸ் ஆல் கம்பைன் டுகெதர் அப்படி எடுக்கிறத தவிர்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சத ஒரு 2 meals 3 meals அ டே இருக்குது அப்படின்னா ஒரு 2 meals உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துகிட்டு 1 meal லைட்டராக எடுத்தால் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். சீட் டே எடுக்கிறது தப்பே இல்லை. பட் சீட் டேங்கிறதுக்காக யூ கேனாட் டேக் இட் அஸ் அட்வான்டேஜ் அண்ட் ஈட் எவ்ரிதிங். இப்போ ப்ராசஸ் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்கர், பீட்ஸா, இப்போ நீங்கள் கேலரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நான்வெஜ் சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு நான்வெஜ் கிரேவியோ இல்லை நீங்கள் லிமிட்டட் போர்ஷன் ஆஃப் பிரியாணி அப்படி சாப்பிட்டு உங்களோட கிரேவிங்ஸை போக வச்சுக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் நிறைய கன்ஃபெக்ஷனரி ஐட்டம்ஸ், கேக்ஸ் இல்லை பீட்ஸா இல்லை பர்கர், ஃப்ரைஸ் இப்படின்னு ஆல் டுகெதர் சாப்பிடும் போது டெஃபினெட்லி இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் அந்த மாதிரி. ஓகே, இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்க மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாமே மொத்தமாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியான டயட்டை ஃபாலோ பண்ணுறது பாசிபிள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா திடீர்னு ஒரு மீட்டிங் அப்படின்னு வெளியே போகிறோம், ஒர்க் அதிகமாக இருக்குன்னு லேட் நைட் சாப்பிட்றது, ஒரு பர்த்டே ட்ரீட் அந்த மாதிரி வெளில போகிறது, இது எல்லாமே அதிகமாகிட்டே வருது. ஸோ இந்த ஒரு நிலைமையில ஒரு ஹெல்த்தியான டயட் மெயின்டைன் பண்ணுறது பாசிபிள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பாசிபிள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கண்டிப்பாக கஸ்டமைஸ். நவடேஸ் வந்து ஒரு டெய்லர்கிட்ட போய் உங்களுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி க்ளோத்ஸை நீங்கள் எப்படி தச்சுக்கிறீங்களோ அதுதான் இப்போ டயட்டும் மாறிட்டுருக்கு. ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது உங்களோட ஃபஸ்ட் விஷயம் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்களோட ஒர்க் பேட்டர்ன், உங்களோட எவ்ரிடே ஷெட்யூல் அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும். அ டயட்டிஷியன் ஷுட் ஆல்சோ, நியூட்ரிஷனிஸ்ட் ஷுட் ஆல்சோ கேட்கணும் இவங்களோட ஷெட்யூல் என்னன்னு. அதுக்கு ஏற்ற மாதிரி சில பேருக்கு ஆஃபீஸ் மீட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இப்போ மீட்டிங்ஸில் ஃபுட்டு இருக்குது அப்படின்னா அதில் லிமிட்டட் போர்ஷன்ஸாக என்ன எடுக்க முடியும், ஸோ அப்படி எடுத்தால் அடுத்த மீலை எப்படி ஆல்டர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அட்வைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணும்போது கண்டிப்பாக பாசிபிள் தான். யாராலையுமே வந்து பார்ட்டிக்கு போகாமல் இல்லை ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணாமல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகாமல் இருக்கணுங்கிற நீட் இல்லை.
ஜஸ்ட் தட் நீங்கள் அந்த மீலை எடுக்கும் போது உங்களோட அடுத்த மீலை நீங்கள் ஸ்மார்ட்டராக சூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி பாசிபிள். ஓகே மேம். இப்போ நமக்கு எல்லாருக்குமே மோஸ்ட்லி நைட்டு வந்து ரொம்ப லேட் நைட் சாப்பிட்றது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. அதை அவாய்ட் பண்ண முடியலனாலும் சில ஃபுட்ஸை வந்து நீங்கள் நைட்டு கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது, இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட்டில் வந்து டெஃபினெட்லி சுகர் பேஸ்ட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஸ்வீட்ஸாக இருக்கட்டும், இல்லை கன்ஃபெக்ஷனரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரைட் லைக் டோனட்ஸ், கேக்ஸ், பப்ஸ், இந்த மாதிரி ஃபுட்ஸை நைட் டைமில் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸசிவ் ஃப்ரைட் ஃபுட்ஸ், ஒரு ஃப்ரைஸாக இருக்கட்டும், இல்லை நக்கெட்ஸ் மாதிரி வெஸ்டர்னைஸ்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம இந்தியன் ஃபுட்லேயே வடையாக இருக்கட்டும், போண்டாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். கார்போஹைட்ரேட்ஸ் ஃபுட்ஸ், எக்ஸசிவ் நிறைய போர்ஷன் ஆஃப் ரைஸ், எக்ஸசிவ் போர்ஷன் ஆஃப் இட்லி, தோசை, இந்த மாதிரி நிறைய கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸை எக்ஸசிவாக எடுக்கிறத அவாய்ட் பண்ணுறது பெட்டர். நீங்கள் லேட்டாக தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சால் உங்களோட ஃபுட்டை ஸ்மார்ட்டராக லெஸ் கார்போஹைட்ரேட்டும் நிறைய ப்ரோட்டீனும் நிறைய ஃப்ரூட்ஸும் அப்படி நீங்கள் சாப்பிட்டு மேனேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் வயிறும் ஃபில் ஆகும், அதே சமயத்தில் யூ வில் எண்ட் அப் ஈட்டிங் ஹெல்தி. ஓகே. இப்போ நைட்டு சில விஷயங்களை சாப்பிடக்கூடாதுன்ற அவேர்னஸ் கூட பல பேருக்கு இருக்குது. பட் மார்னிங் எது சாப்பிட்டாலுமே நமக்கு நல்லது, மார்னிங் வந்து ஒரு ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம சாப்பிடலாம், நட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மார்னிங் இந்த ஃபுட்ஸை சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது இருக்காங்க? மார்னிங் வந்து இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஃபாஸ்டிங்லேருந்து பிரேக் பண்ணுற ஒரு ஃபுட்டு. ஸோ இனிஷியலாக ஏர்லியர் டேஸ்லலாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் ஹெவியாக சாப்பிட்ணும். ஏன்னா அடுத்த வர மீல்லாம் நம்ம லைட்டராக சாப்பிட்ணுங்கிற கான்செப்ட் இருந்துச்சு. பட் இப்போல்லாம் வந்து நம்மளுக்கு ஆக்டிவிட்டியே ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அது பாசிபிளாக இருக்க மாட்டேங்குது. ஸோ மார்னிங் டைமில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே லிமிட்டடாக, ஸோ ஃபஸ்ட்டு டே அப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா நட்ஸோட ஃப்ரூட்ஸ் அப்படி சாப்பிட்றது தப்பு இல்லை. பட் அகெயின் ஃப்ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் நாட் எக்ஸசிவ் சுகர் இருக்கிற ஃப்ரூட்ஸ், இப்போ பனானா, சப்போட்டா, கிரேப்ஸ், மேங்கோ, ஜாக் ஃப்ரூட், இதெல்லாம் வந்து எக்ஸசிவ் சுகர். ஸோ சுகர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஃப்ரூட் வெரைட்டிஸை மார்னிங் நட்ஸோடு எடுத்துக்கிறது இட்ஸ் குட் டு டூ. அதே மாதிரி மார்னிங் எவ்ரிடே நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் கலந்த மாதிரி ஃபுட்ஸாக இல்லாமல் லிமிட்டடாக அப்படி சாப்பிட்றோம் அப்படின்னா இட்ஸ் ஆல்வேஸ் குட். ஓகே. இப்போ இது ஃப்ரூட்ஸ் மாதிரியே நட்ஸும் நம்ம சொல்லலாம். நட்ஸ் வந்து நிறைய சோக் பண்ணி நம்ம சாப்பிட்றோம், நிறைய சாப்பிட்றது நம்ம அந்தளவுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. எந்தெந்த நட்ஸ் நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறது நல்லது மேம்? இப்போ வந்து அதுவுமே வந்து கஸ்டமைட்ஸ் தான். நீங்கள் வந்து ஒரு பர்சனோட பாடி வெயிட், ஹைட், அவங்களோட ப்ரோட்டீன் நீடுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நட்ஸ் கவுண்ட். பட் சேஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்ட்ஸ், வால்நட், பிஸ்தாஷியோ இதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். கேஷ்யூ நட் பொறுத்த வரைக்கும் உங்களோட பாடியில் இருக்க ஃபேட் டெபாசிஷன் கேஷ்யூ நட்னால அதிகமாகும். ஸோ கேஷ்யூஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ஆல்மண்ட்ஸ், வால்நட், பிஸ்தாஷியோ, அதோடு வந்து இப்போல்லாம் நிறைய சீட்ஸ் கிடைக்கிது. பம்கின் சீட்ஸ், மெலன் சீட்ஸ், லோட்டஸ் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், இந்த சீட்ஸில் வந்து நிறைய மினரல்ஸ் அண்ட் வைட்டமின் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ரோஸ்டடாக பவுடர் பண்ணி இல்லை அதை வந்து நட்ஸாகவே எடுத்துக்கும் போது இட்ஸ் இன்னும் பெனிஃபிஷியல். ஓகே மேம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி ரெகுலர் டேஸில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சரி பண்ணுறது மூலயமா நம்ம உடம்பை எவ்வளோ ஃபிட்டாக வச்சுக்கலாம் அப்படின்றத எங்களுக்கு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. எங்கள் கூட ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நைஸ் மீட்டிங் யூ.